ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் என்ன ஃபஸ்ட் பி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கும் லியோன்ற ஒருத்தருக்கும் நம்ம ஃப்ரெண்டுக்கு தான் அவருக்கும் நமக்கு வந்து ஒரு ஒன் டேப் மேட்ச் நடந்திருக்கும். அதுதான் பார்க்க போகிறீங்க. இது வந்து ஃபஸ்ட் மேட்ச்சு. மொத்தம் நாங்கள் 2 மேட்ச் போட்டோம். ஓகே, நம்ம மேட்ச்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானும் அதில் நிறையா அட்டம்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்கு விழுந்திருக்காது. சரின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படி வெளில வந்து இப்படி அடிக்கலான்னு பார்ப்பேன். ஆனால் அடிச்சு போவார் டக்குன்னு. முதல் ரவுண்ட் அவர் எடுத்துட்டாரு. ஓகே கைஸ், செகண்ட் ரவுண்டு. இந்த ரவுண்டு அவருக்கு வந்து நெட்டு கிடைக்கல போல். அவர் கூட இருந்ததுனால அடிக்கட்டுமான்னு கேட்டேன். அவரும் அடிக்க சொன்னார். ஓகேன்னு சொல்லி அடிச்சிட்டேன். அதெல்லாம் இது ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச்ன்றதுனால ரொம்ப நான் வந்து ட்ரை பண்ணால் அடிச்சிருக்க மாட்டேன். சும்மா நார்மலாக தான் விளாண்டுட்டு இருந்தேன். அதுக்கடுத்து இந்த ரவுண்ட் நம்ம வந்து ஒரு 2v2 வர வச்சுருக்கோம். இங்கே ஒரு தரமான ஒன் டேப் போட்டு. அது இல்லாமல் இந்த ஓரியன்ற கேரக்டர் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. பிஆரும் சரி, சிஎஸும் சரி, ஒன் டேப் மேட்சஸில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து ஒரு இடத்துல ரொம்ப லாக் ஆகிட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஓரின போட்டோம்னா கொஞ்சம் டைம் கொடுக்குது நமக்கு. அதனால் இது கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு இந்த மேட்ச்சில். இங்கே பாருங்கள், இப்போ கூட டக்குன்னு வருவார், நான் டக்குன்னு ஓரின்னு போட்டிருப்பேன். ஓகே, இதெல்லாம் அவர் இருப்பார்னு சொல்லி வரும். டக்குன்னு அப்படி சுற்றி வந்து அடிச்சிருப்பார். டக்குன்னு ஒரு புளின்னு சொல்லி நம்ம மண்டையை கழட்டி விட்டார். சரி, அடுத்த ரவுண்டு. அப்புறம் இந்த ரவுண்டும் அதே மாதிரி தான். ஆனால் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணி ஆட்டினேன். வால் போட்டுருவானோ டக்குன்னு அவர் உட்காந்து தூணாப்புல மண்டையில் அடிச்சிட்டேன். மண்டையை கழட்டி விட்டு அமுச்சு விட்டார். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்களும் என் கூட வந்து மேட்ச் விளாடணும்னு நினச்சிங்கன்னா வந்து விளாட்லாம். நான் வந்து அவ்வளோ பெரிய ப்ரோ கிடையாது. ஈஸியாக நீங்கள் என்னை ஜெயிச்சிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும். நான் அதை கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுவேன். வீடியோ எடுத்து போடாமலாம் இருக்க மாட்டேன். ஓகே, நம்ம மேட்ச்க்கு போகலாம். இதெல்லாம் சரியாக வருவாப்பில் அடிச்சிருப்பேன். டக்குன்னு பார்த்தா செத்து போக போயிட்டாப்புல. எப்படின்னு தான் எனக்கு சரியாக தரல. எவ்வளோ ஷோ இதுதான் அப்பப்போ டபுள் வேறு நமக்கு கடுப்போகிறோம். எம்டனும் சரி நல்லா அடிக்கும். ஆனால் ஒரு சில நேரம் அந்த மாதிரி குழப்பிட்டு போயிடும். அப்புறம் இந்த ரவுண்டும் வந்து கரெக்டாக அந்த அடித்த பார்த்துருப்பேன். ஆனால் 2 தடவை புல்லட் அடித்ததுனால நம்மளால் அடிக்க முடியாமல் போயிடும். டக்குன்னு அவர் வந்து தூக்கி முடிச்சு விட்ருப்பாரு. இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு தான் இருக்குது. ஒரு ரவுண்டு அடித்தாருன்னா அவர் ஜெயிச்சிருவார். ஸோ தட் நம்மளோட பாம்பு டெக்னிக் யூஸ் பண்ணி நான் அடிச்சிட்டேன். எனக்கு இந்த டெக்னிக் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும். அதே சமயம் பிடிச்ச டெக்னிக்கும் கூட. இப்போ அத்தனை ரவுண்டு அவர் அப்படி தான் அடிச்சிருப்பேன் பாருங்கள். இந்த மாதிரி அவர் தெரியாமல் ஸ்கைலர் வேறு அவருக்கு அவரே விட்டுக்கிட்டாரு. அப்புறமேட்டு இந்த மாதிரி ஓப்பனில் வரும்போதெல்லாம் நான் டக்குன்னு படுத்துட்டு அடித்தோம்னா ஈஸியாக அடிச்சிடலாம். ஆனால் அவங்களும் சும்மா கீழே அடித்தாங்கன்னா நம்ம மண்டை போயிடும். அதனால இந்த டெக்னிக்கையும் நம்ம பார்த்து தான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, இந்த இடத்துல நான் எதுக்கு வால் போட்டேன்னா அவர் நம்ம 2 ரவுண்டு அப்படி அடித்ததுனால கொஞ்சம் உஷாராயிருவார். அதனால தான். அப்புறம் வந்து இந்த இடத்துல லைட்டாக மண்டையை காமிச்சிருப்பார். அடிக்க முடியாமல் போயிருக்கும். சரி சொல்லி இந்த பக்கம் ஓப்பனில் வருவார். டக்குன்னு நம்ம மண்டையில் அடிச்சிருவோம். இப்போ நம்ம கொஞ்சம் சேஃபான பொசிஷனில் தான் இருக்கோம். 5 காருன்னு சொல்லி இந்த ரவுண்ட் நம்ம அடிப்போமா மாட்டோமான்னு பார்க்கலாம். ஓகே, அப்புறம் இந்த ரவுண்ட் கொஞ்சம் ஓப்பனில் வருவார். டக்குன்னு தூக்கி மண்டையில் வந்துடும். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து ரொம்ப ரொம்ப சேஃபான பொசிஷன் 6 காருக்கு வந்துருக்கோம். ஆனால் இது ரொம்ப சேஃப்னு சொல்ல முடியாது. ஆனால் சொல்லிடுச்சு. ஏன்னா இப்போ அவராலையும் 50-50 சான்ஸ் தான் இருக்குது. அவரும் அடிப்பார், நம்மளும் அடிக்கணும். ஓகே, வாங்க பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறான்னு. அப்புறம் இந்த ரவுண்ட் நான் எம்டனில் அடிச்சிருப்பேன். பார்த்தா டக்குன்னு அவர் அடிச்சிடுவார். 105 பேருக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டபுள் பேர்லும் சரி எம்டனும் சரி இந்த மாதிரி கடுப்பேற்றிட்டுருக்கோம். இதுதான் நம்மளோட ரிவெஞ்ச் மேட்ச்சு. வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பேன். வாங்க இந்த மேட்ச் பார்க்கலாம். இந்த ரவுண்ட் நான் கொஞ்சம் நல்லா எஃபர்ட் போட்டு தான் ஆடியிருப்பேன் இந்த மேட்ச்சு. அதே மாதிரி ஃபஸ்ட் ரவுண்ட் நம்ம ஈஸியாக எடுத்துருப்போம். இது செகண்ட் ரவுண்டு டக்கு டக்குன்னு நம்ம வால் போட்டு தான் ரஸ் அடித்து தான் போகணும். எப்போயுமே எனிமிக்கு நம்ம வந்து டைமே கொடுக்கக்கூடாது. அப்புறம் இந்த ரவுண்டு மண்டையை கழட்டி விட்ருப்போம். ஓகே, நம்ம 2 ரவுண்டு இப்போ லீடிங் வந்துருக்கோம். இது தேர்ட் ரவுண்ட். அதே மாதிரி தான் டக்குன்னு அதே மாதிரி இந்த ரவுண்டு கொஞ்சம் ஓப்பன் ரொம்ப வந்திருப்பார். டக்குன்னு ஒரு யூஸ் ஆப் அடிச்சிருப்பேன். 3வது ரவுண்ட் நம்ம லீடிங் வந்திருப்போம்.
அப்புறம் இந்த ரவுண்ட் நான் எப்பயும் போல் டக்கு டக்குன்னு வால் அடித்து முன்னாடி போயிட்டுருக்கேன். இந்த ரவுண்ட் அவர் அடிச்சிருப்பார். டக்கு டக்குன்னு இப்போ ஒரு ரவுண்டு ஒரு லீடிங் வந்துட்டார். ஓகே, இது வந்து நம்ம இந்த ரவுண்டு ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்காரு மேட்ச்சு ரவுண்டு. ஓப்பன் தேர்ட்டில் வந்திருப்பார், மிஸ் பண்ணியிருப்பேன். போன மேட்ச் மாதிரி இந்த மேட்ச்சும் போய் நின்றுட்டுருப்பார். எதுக்கு நிற்கிறாருன்னு தெரியும், நம்மளை அடிக்கிறதுக்கு தான், பக்கத்தில் வரும் அடிச்சிடுவோன்ட்டு. ஆனால் டக்குன்னு நான் எய்ம் வச்சு அடிச்சிருப்பேன். இது இந்த ரவுண்டும் நம்ம பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்னு. இந்த ரவுண்டு அவர் அடிச்சிருப்பார். நான் க்ளோவால் போடலான்னு பார்த்துருப்பேன். க்ளோவால் டக்குன்னு கைக்கு மாற்றலை. சரி சொல்லி க்ளோவால் லைட்டாக பெருசு வச்சுட்டேன். சரி, இது 7th ரவுண்ட் வாங்க பார்க்கலாம். அப்புறம் இந்த ரவுண்டும் கொஞ்சம் ஓப்பனில் வந்திருப்பார். டக்குன்னு அடிச்சிருப்போம். ஆனால் 2 புல்லட் வச்சு அடிச்சிருப்பேன். மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல, அதனால். அப்புறம் இந்த ரவுண்ட் நம்ம அவர் நம்மளை மண்டையை பிளந்து விட்டுருப்பார். இவருங்க வாழை விட்டு இப்போ தான் வெளில வரேன், டாப்னு அடிச்சிருப்பார். ஓகே, இந்த ரவுண்ட் நம்ம ஜெயிச்சா வரணும். இப்போ தான் நம்ம லீடிங் வந்திருக்கோம். ஓகேவா, அப்படியே ஒரு குதியை போட்டு மண்டையை பிளந்து விட்ருப்போம். அதோடு நம்ம வந்து ரிவெஞ்ச் மேட்ச்சில் ஜெயிச்சிருப்போம் கைஸ், ஒரு 3 ரவுண்டு வித்தியாசத்தில். ஓகே, நம்ம அப்படியே ஜெயிச்சிட்டோம். பை பை கைஸ். உங்களுக்கும் இந்த மாதிரி என் கூட விளாடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் யூஐடியை வந்து கமெண்டில் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து பார்த்து உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுப்பேன். நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம விளாட்லாம். கைஸ் பை பை.